Hello friends, welcome to our channel Rixi Ari Work. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆரி ஒர்க் ஃப்ரீயாகவே கற்றுக்கணுமா அப்படின்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா கிளாஸஸுமே ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கணுன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பைசா கூட செலவே இல்லாமல் வீட்டில் வச்சே நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கவே வேண்டாம். நம்மக்கிட்ட இருக்க மொபைலை வச்சே எப்படி நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிக்சரையும் எப்படி ஈஸியாக நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் வச்சு எப்படி இப்போது ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேப்பர் காப்பி அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த ஆப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம கேலரியில் என்னென்ன பிக்சர்ஸ்லாம் வச்சுருக்கோமோ அது எல்லாமே இந்த ஆப்பில் இருக்கும். இதில் தான் நம்ம இப்போ ட்ரேஸ் பண்ணி காட்ட போகிறோம். இதில் நம்ம ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த புத்தா ஸ்டாச்சு மாதிரி இருக்குல்ல, இதை தான் செலக்ட் பண்ணிக்கிடுதேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த செலக்ட் பண்ண பிக்சரை இந்த லாக் பட்டன் லாஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், இதுதான் லாக் பட்டன். இதை லாக் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆயிரும். அதாவது இப்போ சைடில் இருக்க பவர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த லாக் ரிலீஸ் ஆயிரும். இந்த பிக்சரை நம்ம ஜூம் பண்ணிக்கலாம், சின்னது பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் வச்சுட்டு மூவ் ஆகும் பிக்சர். நமக்கு என்ன சைஸ்னாலும் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம், சின்ன சைஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த லாக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை தப்பாக லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா லாக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சைடில் இருக்க பவர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த லாக் ஓப்பன் ஆகிக்கும். இப்போ நான் ஒரு மீடியமாக ஒரு சைஸில் வச்சுட்டு இதை லாக் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே நான் நம்மளோட கிளாத்துக்கு கீழே அப்படியே கிளாத்துக்கு கீழே கொண்டுட்டு போய் இதை நான் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கிளாத்துக்கு கீழே அப்படியே கொண்டுட்டு போயிட்டு இப்போ நான் இந்த பிக்சரை நான் ட்ரா பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ட்ரேஸ் பண்ணி காட்டின ஸ்டாச்சுவை பாருங்கள். நம்ம எவ்வளோ அழகாக ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு பிக்சர்ஸுமே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம ப்ளவுஸ் டிசைன்ஸ்க்கு கூட அதுக்கு தேவையான ஃப்ளவர் டிசைனோ ஏதோ எந்த மோட்டிஃபாக இருந்தாலும் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நான் உங்களுக்கு இன்னொன்று கூட ட்ரேஸ் பண்ணி காட்டுதேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆப் நேம் நல்லா பார்த்துக்கோங்க, பேப்பர் காப்பி. ஓகேவா, இதுலேருந்து நான் மறுபடியும் ஒரு பிக்சரை செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த பேபி ஃபீட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நமக்கு தேவையான சைஸில் ஒரு மீடியம் சைஸில் வச்சுட்டு நான் லாக் பண்ணிக்கிடுதேன். உங்களுக்கு லாக் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் சைடில் இருக்க பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இப்போ மறுபடியும் இதை அப்படியே நம்ம ஸ்க்ரீனுக்கு கீழே கொண்டுட்டு போய் வரைய போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த பேபியோட ஃபுட்டை நம்ம அப்படியே ட்ரா பண்ண போகிறோம். நம்ம ஈவன் நம்ம இந்த கார்பன் ஷீட்டை வச்சு ட்ரேஸ் பண்ண கூட இந்த அளவுக்கு வருமா அப்படின்றது தெரியாது. ஆனால் அவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். ரெண்டும் ஒரே ஷேப்லேயும் நமக்கு கிடைக்கும்.
பேபி ஷோவருக்கு வந்து ப்ளவுஸ் நம்ம வந்து பண்ணுவோம். அதுக்கெலாம் நிறைய பேர் இந்த பேபியோட ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இதை வந்து எவ்வளோ அழகாக ரெண்டும் சேம் ஷேப்பில் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது இது ஒரு சிம்பிளான ட்ரேசிங் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ட்ரேஸ் பண்ணுற மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ண தான் போகிறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து இப்போ தான் பேசிக் லெவலில் இருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து இதுவே போதுமானது. ப்ளவுஸ் டிசைன்ஸ்க்கு ஏற்றாப்புல அந்த பிக்சரை வந்து ட்ரேஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இந்த பிக்சரை நான் செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த வந்து இந்த ஸ்டோனை வச்சு நான் பார்க்குறேன். பாருங்கள், இது வந்து கரெக்டாக இருக்குது. இதை சுற்றி நம்ம வந்து டிசைன் எப்படினாலும் த்ரெட் ஒர்க் பண்ணாலும் எந்த ஒர்க் பண்ணாலும் சென்டரில் ஸ்டோனும் ஏதோ ஒன்று நம்ம ஒர்க் பண்ணுவோம். அந்த சைஸை வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதோட கரெக்டான நம்மளோட ஷேப்பை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த கரெக்டான அளவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எப்போவும் சொன்ன மெத்தட்லேயே நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நான் போடுற ஸ்டிச்சஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட வந்து ஆர்கானிக் கோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ப்ராக்டிஸ் கோன் வந்து ஜஸ்ட்டு 15 ருபீஸ்க்கும், ப்ரைடல் கோன் வந்து 20 ருபீஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைடல் மெஹந்தி போடணுன்னா அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ப்ளஸ் ஆரி ஒர்க் போடணும், என்ன டிசைன்ஸ் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். என்ன 500 தானே, இதெல்லாம் ஒரு ஹாப்பி நியூஸா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணல. நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பேஜ் அப்படின்னு சொன்னப்போ யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் என்னை யாருன்னே தெரியாமல் எனக்கு வந்து ஒரு 500 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயம். ஸோ எல்லாத்துக்குமே என்னை சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நான் ஒர்த்தபிளான்னு கூட எனக்கு தெரியலை. தேங்க்யூ ஸோ மச்.